ஏசாயா 66:13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் கர்த்தர் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த வசனத்தில் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தமது அன்பையும் கரிசனையையும் வெளிப்படுத்துகிறார். ஒரு தாய் தன் குழந்தையை மென்மையாகவும் அன்பாகவும் ஆறுதல் செய்வது போல கர்த்தர் தமது மக்களைத் தேற்றுவார் என்று உறுதியளிக்கிறார். இந்த ஆறுதல் எருசலேமில் நிறைவேறும் என கூறப்படுகிறது. இது கர்த்தரின் மக்களுக்கு மீட்பையும் புதுப்பிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது. ஒரு தாயின் அன்பு எவ்வாறு புரிதல், பரிவு மற்றும் ஆறுதல் நிறைந்ததாக இருக்கிறதோ அவ்வாறே கர்த்தரின் ஆறுதல் மென்மையானது மற்றும் முழுமையானது. கர்த்தர் தமது மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் அறிந்து அவர்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவார். இது இஸ்ரவேலர்களின் ஆன்மீக மையமாகவும் கர்த்தரின் ஆசீர்வாதங்களின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. எருசலேமில் தேற்றப்படுவது கர்த்தரின் மீட்பு மற்றும் மறுஸ்தாபனையை குறிக்கிறது. இந்த வசனம் கர்த்தரின் அளவற்ற அன்பையும் அவருடைய மக்களுக்கு அவர் அளிக்கும் ஆறுதலையும் வலியுறுத்துகிறது. துன்பங்களில் இருக்கும் மக்களுக்கு கர்த்தர் ஒரு தாயைப் போல அரவணைத்து அவர்களின் இதயங்களை அமைதியால் நிரப்புவார். எருசலேம் என்பது கர்த்தரின் மகிமையும் ஆசீர்வாதங்களும் வெளிப்படும் இடமாக உருவகிக்கப்பட்டுள்ளது. இந்த வசனம் நம்பிக்கையையும் கர்த்தரின் அன்பில் உள்ள பாதுகாப்பையும் நினைவூட்டுகிறது.